ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தியா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முட்டை கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக தேங்காயும் கடலையும் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இது கரம் மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா கொத்தமல்லி தூள் இருக்கு இல்லையா, நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். நான் இது 2 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முட்டை வறுக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அவ்வளோ முட்டை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 4 முட்டையும் எப்படி கீறதுன்னு காட்டுறேன். இப்படி 4 சைடும் கீறி எடுத்து வச்சுக்கோங்க. 4 முட்டையை கீறி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி 4 முட்டையும் நல்லா கீறி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் மசாலாலாம் உள்ளே இறங்கும். பாருங்கள், எப்படி கீறி இருக்கேன் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 4 சைடு கீறி 4 முட்டையை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன். நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 4 முட்டை, இப்போ அதையும் சேர்க்குறோம். இப்போ சேர்த்து நல்லா லைட்டாக கரட்டி எடுத்துக்கிறோம். நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா இந்த மசாலா மட்டும் உள்ள இறங்கினா போதும். பாருங்க, இப்போ பாருங்க, இந்த 4 முட்டையும் நான் எடுத்து வச்சுட்டேன். நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்க, அதே எண்ணெயிலே தாளிச்சிட்டுலாம். ஃபர்ஸ்ட் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். பாருங்க, கடுகு நல்லா வெடிக்கிட்டு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது கிரேவிங்கிறதுனால வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் அந்த 1 ஸ்பூன், அதை நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போற அளவு கிளறி விடுங்க. இப்ப பாருங்க, இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்க்கலாம். தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இப்ப அதை சேர்க்கிறோம். சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, தக்காளி வதங்குறதுக்காக. தக்காளி நல்லா வதங்கட்டும், காட்டுறேன். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லாவும் வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மசாலா, அதை சேர்க்கிறோம். 2ஐயும் சேர்த்துட்டு
நல்லா கிளறி விட்டுட்டு பச்சை வாசனை போகட்டும். இப்போ பாருங்க மசாலா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்க. இதுலயே இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, தேங்காவும் கடலையும் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்க்கிறோம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இந்த தண்ணி பத்தாது, இன்னும் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு கிளறி விட்டு அப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரட்டும். கடைசியாக நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, மசாலாலாம் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு. எப்படி கொதிக்குதுன்னு கன்சிஸ்டன்சியும் நல்லா கிரேவி மாதிரியே இருக்கு. இப்போ வந்து நம்ம கடைசியா முட்டை சேர்க்கலாம். எடுத்து வச்சிருக்க 4 முட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 கொதி வரட்டும். அப்படியே அப்பதான் கொஞ்சம் மசாலாலாம் உள்ள இறங்கும். கொதிக்குது பாருங்க, வாசமும் நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டு கடைசியா வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மாத்திடுங்க வேற பாத்திரத்துல. எப்படி இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு சூடா இருக்கு பாருங்க. இந்த கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு கூட நல்லா இருக்கும். முடிஞ்சா நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.